மிக முக்கிய மூத்த அமைச்சர் பிரச்சாரம் பண்ணும்போது அந்த தொகுதியோட மாவட்ட செயலாளர் வேன்ல ஏறாரு, இறங்கியா கீழே அப்படின்னு சொல்லி அவர் அவமானப்படுத்தி கீழே இறங்க வைக்கிறார். நீ எந்த அழுத்தத்துக்கு உட்பட்டு நீங்க இருக்கீங்க? ஏன்னா ஒரு விஷயத்த நீங்க பேசிட்டு ரொம்ப வீரவசமா அறிவாலயத்துக்குள்ள போறீங்க, திருப்பி வரும்போது அந்த நிலைப்பாட்டை அப்படியே மாத்துறீங்க. இது கண்கூட எல்லாருமே பார்க்கணும். ஒவ்வொரு மூமெண்ட்லயும் நடந்திருக்கு. நீங்க ஏன்னா அது ரொம்ப புளிச்சு போன மாதிரி ஆச்சு. நீங்க பேசி ஏதோ இந்தியாவில சங்கு பரிவார RSS எதுக்குற ஒரே ஆள் நீங்கிற மாதிரி திருப்பி பேசாதீங்க. அது ஒரு சரியான காரணமா இருக்கலாம். ஆனா என்ன நிலைப்பாடு ஒரு கட்சியில ஒரு 35 வருட அனுபவம் மிக்க ஒரு அரசியல் கட்சியோட தலைவருக்கு உண்டான ஒரு அழகா இது? முடிஞ்சா நல்லது செய்யுங்க. இப்பவும் ஒண்ணு கெட்டு போயிடல, இன்னமும் உங்களுக்கான சாய்ஸஸ் நிறைய இருக்கு. நீங்க ஒரு ஆளுமை மிக்க தலைவர் தான், அதுல மாற்று இல்ல. எங்கேயோ சிக்கி கொண்டு நீங்க தடுமாறுறீங்க, தவிக்கிறீங்க. வணக்கம். சமீபமா இப்போ கடந்த ஒரு 1 வீக்கா பாத்தீங்கன்னா ஹார்ட் ஆஃப் த ஒரு மீடியா டாக் பாத்தீங்கன்னா நான் திருமாவளவன் அவர்களை பத்தி தான் சுத்தி போயிட்டு இருக்கு. நிறைய சம்பவங்கள் ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து சொல்லணும்னா, நம்ம தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து பாத்தீங்கன்னா திருமாவளவன் அண்ணன் அவர்கள்ட்ட பாத்தீங்கன்னா ஒரு தடுமாற்றம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அது நம்ம இன்னைக்கு இப்போதான் அவர் தடுமாறிட்டாரு அப்படின்னு நம்ம பேசுறோம். இப்ப நிறைய மீடியாக்கள்ல உட்காந்து எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அது அவ்வளவா ஏற்புடையதல்ல. அவர் ஃப்ரம் த பிகினிங் தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி வந்த உடனே அவர்கிட்ட ஒரு சின்ன சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சிச்சு. இதை நான் எங்க சொல்றேன்னா, அவங்க கட்சியில இருந்த ஆதவ் அர்ஜுனா அவர்கள் நடத்தின அந்த ஒரு புத்தக வெளியீட்டு விழா, அதாவது விடுதலை சிறுத்தைகள்ல ஒரு முக்கிய பொறுப்புல இருந்த ஆதவ் அர்ஜுனா அவர்கள் நடத்தின ஒரு புத்தக வெளியீட்டு விழாவுக்கு ஒரு தலைமை உரையாற்றவ வர்றேன்னு சொல்லி அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நேரத்தில் விஜய் அவர்கள் வர்றார் அப்படின்னு சொன்ன உடனே முதல் நாள் அந்த ப்ரோக்ராம அண்ணன் கலந்துக்க மறுத்தாங்க. இப்ப அங்கேயே ஒரு வாத பொருளாச்சு. இவருக்கு எங்கேயோ ஒரு அழுத்தம் வருகிறது, அதனால அவர் வரலங்கும் போது அதுக்கு அவர் மறுப்பு தெரிவிச்சாரு. அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் எல்லாமே தெரியும். ஆதவ் அர்ஜுனாவை நீக்கப்பட்டாரு, தாவேகா வந்தாங்க, இப்படி நிறைய சம்பவங்கள் நடந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ இந்த திமுக நோக்கி தமிழக வெற்றி கழகமா இருக்கட்டும் அல்லது குறிப்பா தமிழக வெற்றி கழகம் வைக்கிற எல்லா விமர்சனத்துக்கும் முதல் ஆளா வெளியில அதுக்கு ஒரு பயங்கரமா திமுகவுக்கு முட்டு கொடுத்து ஒரு எதிர்வினை ஆற்றியது பாத்தீங்கன்னா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தான். அதுக்கு பல்வேறு காரணங்கள் அவர் சொல்லலாம். ஏன்னா கூட்டணி தர்மம், கூட்டணி கட்சி, எங்க கூட்டணி கட்சியை இப்படி குறைத்து மதிப்பிடும் போது இல்ல ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படும் போது அந்த கூட்டணியில் அங்கம் வகிக்கிற ஒரு முக்கியமான தலைவர் அப்படிங்கிற பொறுப்புல இருந்து இதுக்கு எதிர்வினை ஆற்றுறேன் அப்படின்னு சொல்லி அவர் தரப்புல நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்துச்சு. ஆனா அதற்கான எதிர் விமர்சனங்கள் என்ன வந்தது அப்படின்னா, இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் அரியணையில இருக்கு. அந்த கட்சிக்கு நீங்க தேர்தல் கூட்டணி, இப்ப நீங்க அந்த ஆட்சியில இல்ல. இப்ப அந்த ஆட்சியின் மீது வைக்கப்படுகிற எல்லா குற்றச்சாட்டுகளுக்கும் உங்களுக்கு பங்கு இருக்கா இல்லையா? ஏன்னா விமர்சனத்துக்கு நீங்க பதில் சொல்றீங்க, அப்போ அவங்க மேல வைக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டை நீங்க ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா? அப்ப அதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லணும். இப்ப நீங்க தேவையே இல்லாம இது மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நீங்க வாலண்டியரா போய் நீங்க முட்டு கொடுத்ததனோட விளைவுதான் இன்னைக்கு நீங்க ஒரு பேசு பொருளா மாறி நிக்கிறீங்க. திமுக தேர்தல் உடன்படிக்கைக்கு நம்ம வந்துருவோம். ஏன்னா நிறைய சம்பவங்கள் சொல்லிட்டே இருக்கலாம், அது பழசு. நம்ம அதை பத்தி நம்ம நிறைய பேசிட்டோம். இன்று அவர் இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு நிச்சயமா தள்ளப்படுவார் அப்படிங்கிற விஷயத்த நானே ஒரு 4-5 வீடியோக்கள் போட்டிருக்கேன். இந்த நிலை வரும், திமுக எனும் திமிங்கலத்துக்கிட்ட சிக்கின கூட்டணி கட்சிகள் அத்தனையும் விழுங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி திமுகன்றதை ஏற்கனவே நான் பதிவு பண்ணியிருக்கேன். அது இன்று நடந்திருக்கிறது. ஏன்னா இப்ப இந்த தேர்தல் உடன்படிக்கையில நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அண்ணன் சொல்றது இந்த கூட்டணியை உருவாக்குனதுல நான் மிக முக்கியமான பங்குன்னு அண்ணன் திருமாவளவன் மட்டும்தான் அவர் தான் சொல்லுகிறாரு ஒழிய, இந்த கூட்டணியை உருவாக்குனதுல திருமாவளவனுக்கு மிக முக்கியமான பங்கு இருக்குன்னு திரு ஸ்டாலின் அவர்களோ ராகுல் அவர்களோ மற்ற கட்சி தலைவர்களோ இது நாள் வரையும் சொல்லல. தனக்குத்தானே நீங்க சொல்லிக்கிறீங்க. சரி, அது ஒரு பக்கம். அப்படி நீங்க ஒரு முக்கியமான கட்சின்னா இந்த எலெக்ஷன்ல தேர்தல் உடன்படிக்கையில உங்களை அவர்கள் நடத்திய விதம் உங்களுக்கு சரியா? நான் உங்களை கேட்கறத விட விடுதலை சிறுத்தைகள் தொண்டர்கள்ட்ட நான் கேட்கிறேன். உங்கள் கட்சி தலைவரை அல்லது உங்கள் கட்சியை திராவிட முன்னேற்ற கழகம் நடத்திய விதம் சரியானு நீங்களே கொஞ்சம்
அதை எண்ணி பாருங்க. இது சரியான முறையா அப்படின்றத நீங்க பாருங்க. ஏன்னா அந்த கட்சியில மிக முக்கியமான ஒரு கூட்டணி கட்சி நீங்கன்னு சொல்றீங்க. அந்த கட்சிக்கு அவர்கள் உங்களை எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் சரி, கொடியேற்ற விடாமல் இருந்தாலும் சரி, அது ஜாதிய ரீதியான பிரச்சனைகளுக்கு அவங்க வந்து ஒரு நியாயம் தர முடியாம போனதா இருக்கட்டும், இல்ல அந்த தண்ணியில முழம் கலந்த பிரச்சனையா இருக்கட்டும், இப்படி எண்ணற்ற தலித்துகளுக்கு எதிரான ஒரு மூமெண்ட்டை வந்து திமுக எடுத்த போதும் அசராமல் முட்டு கொடுத்தவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள். அதை நீங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரர்களே அதை ஏற்றுக்கொள்ள மாட்டீங்கிறது பொதுமக்களான தமிழக பொதுமக்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். இப்படிப்பட்ட ஒரு கட்சியை திமுக கழகம் எப்படி நடத்துச்சு? அப்ப உங்களுக்கு உண்டான அதிகாரத்தை அல்லது உங்களுக்கு உண்டான ஒரு அங்கீகாரத்தை அவங்க வழங்கினாங்களா? ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குங்கிறது உங்களோட தார்மீக முழக்கம். அது நீங்க தான் முதல்ல எடுத்து வச்சீங்க. இன்னைக்கு அது நடந்திருக்கிறதா? சரி, அதை நீங்க கைவிட்டுட்டீங்க, ரைட். அப்போ இந்த தேர்தல் அவர்களுக்காக கூடவே இருந்து எல்லா அவமானங்களையும் எல்லா விமர்சனங்களையும் தாங்கி கொண்டு அவரே சொல்றாரு, அண்ணன் திருமாவளவர்களே சொல்றாங்க, பல வழிகளை தாங்கிக்கிட்டு பல விமர்சனங்களை தாங்கிக்கிட்டு பல அழுத்தங்களை உள்வாங்கிக்கிட்டு தான் அந்த நான் கூட்டணியில இருக்கேன்னு சொல்றாரு. அப்படி இவ்வளவு விஷயங்களையும் நீங்க தாங்கி கொண்டு அந்த கூட்டணியில் இருக்க வேண்டிய அவசியம் என்ன? அதை நீங்க விளக்கணும். யாருக்கு விளக்க வேணாம், உங்க தொண்டர்களுக்கு நீங்க சொல்லணும். இந்தந்த பிரச்சனைகள்னாலதான் இந்த கூட்டணியில் நம்ம இருக்க வேண்டியிருக்கு. தயவு செஞ்சு சொல்றேன், திருப்பி அந்த சங் பரிவார் RSSங்கிற விஷயத்த வெளியில எடுத்துட்டு வராதிங்க. ஏன்னா அது ரொம்ப புளிச்சு போன மாதிரி ஆச்சு. நீங்க பேசி ஏதோ இந்தியாவில் சங் பரிவார் RSS வந்து எதுக்குற ஒரே ஆளு நீங்கிற மாதிரி திருப்பி பேசாதீங்க. அது ஒரு சரியான காரணமா இருக்கலாம். ஆனா அதனால் தமிழ்நாட்டுக்கு என்ன நடக்க போகுது அதை சொல்லுங்க. என்ன சாதிச்சிட்டீங்க? இந்த ஒரே மாதிரி பதில வந்து நீங்க தொடர்ச்சியா சொல்லி இதனால் நீங்க யாரை ஏமாத்துறீங்க அல்லது யாரை வந்து சமாதானப்படுத்துறீங்கன்னு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் நீங்க தான் எண்ணி பார்க்கணும். உங்கள் தொண்டர்களை நீங்க ஏமாத்துறீங்க. மற்ற பேரெல்லாம் விட்டுருங்க. மற்ற பேர் அவங்கவுங்களுக்கு ஒரு கட்சி இருக்கு, அவங்கவுங்களுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கு, அவங்க அதை பார்த்துக்குவாங்க. அப்போ இந்த கூட்டணியில மிக முக்கியமான ஒரு கூட்டணி கட்சியா இருக்கிற உங்களுக்கு இந்த சீட் ஷேரிங் வரும்போது உங்களை எந்த அளவுக்கு அவர்கள் அலைக்கழித்தார்கள்? நீங்களே சொல்றீங்க, உங்க கூட்டணி கட்சி எம்எல்ஏக்கள் தொகுதி மாறி நிக்க போற செய்தியே வந்து எனக்கு அங்கதான் போய் தெரியும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்க எம்எல்ஏக்கள் என்ன நிலைப்பாடை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வந்திருக்கும் இல்லையா? அப்போ எந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை நடத்திக்கிட்டு இருக்குங்கிறதையும் நீங்க ரியலைஸ் பண்ணிருக்கீங்க. சரி, ஓகே, 8 சீட்டு என்னமோ பண்ணி ஒரு 8 சீட்டு உங்களுக்கு கொடுத்தாச்சு. நீங்க வந்து நிக்கிறீங்க. கடந்த தேர்தலில் போட்டியிட்ட எம்எல்ஏக்களுக்கு சீட்டு கொடுக்கல. அது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி. 8வது தொகுதி காட்டுமன்னார் கோயில்ல நானே நிக்க போறேன்னு சொன்னீங்க. வரவேற்கத்தக்கது. ஏன்னா மாநில அரசியலுக்கு உங்களை போன்றவர்கள் சட்டமன்றத்தில் இருக்கணும், தலித்துகளுக்கு எதிரான பிரச்சனைகளை பேசணும். இது நாள் வரையில நாம 5 ஆட்கள் பேசல, நாம போய் அங்க நின்று பேசணுங்கிற ஒரு கருத்துரிமையை உருவாக்குனீங்க. அது நல்ல விஷயம், எல்லாரும் வரவேற்றாங்க. 4 நாட்கள்ல என்ன மாற்றம் நடந்தது? இப்போது திடீர்னு நீங்க அதை நிற்க மாட்டேன்னு சொன்னதுக்கான காரணம் என்ன? அதுக்கான ஒரு சரியான காரணத்தை சொன்னீங்களா? காரணம் சொல்றேன்ட்டு ஒரு 20-25 நிமிடம் அதை ஜவ்வு மாதிரி இழுக்கிறீங்க. நான் ஏன் நிக்க மாட்டேங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்றீங்க. அங்கேயே தெரியுது உங்களுக்கு எங்க இருந்து அழுத்தம் வந்திருக்கிறது, யாரெல்லாம் உங்களை அழுத்துனாங்க, என்னென்னலாம் நீங்க வந்து இதுல பேக் வாங்குறதுக்கு என்னென்ன இஷ்யூஸ் போயிருக்குன்றது வெட்ட வெளிச்சமா தெரியுது. அப்போ இது எப்படி வந்து ஒரு ஆளுமை மிக்க தலைவருக்கு இது எப்படி ஒரு அழகான ஒரு செயலாகும்? அப்போ 4 நாளைக்கு முன்னாடி நீங்க அனௌன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு 3 வருஷம் எம்பி இருக்கு, நம்ம இங்க நின்னோம்னா அதை ரிசைன் பண்ணா பை எலெக்ஷன் வரும்ன்றது தெரியாதா? திருமாவளவன் போன்ற ஒரு அனுபவமிக்க அரசியல்வாதி அவர்களுக்கு அன்னைக்கு தெரியாதா? 4 நாள் கழிச்சு யாரோ ஒருத்தர் வந்து சொன்ன அப்புறம் தான் உங்களுக்கு அது தெரியுமா? அப்போ உங்களோட அந்த அனுபவம் என்னவா இருக்கு? உங்களோட மதிப்பீடு என்னவா இருக்கு? அப்போ இது காரணம் அல்ல. அப்போ இந்த எலெக்ஷன்ல திருமாவளவன் அவர்கள் பங்கெடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு அழுத்தம் எங்க இருந்தோ வந்திருக்கு. அது எங்க இருந்து வந்திருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஈவன் பப்ளிக் எல்லாருக்குமே தெரிஞ்சாலும் கூட, உங்க கட்சி தொண்டர்கள் அத்தனை பேருக்கும் தெரிந்தாலும் கூட அது உங்களுக்கு தான் மிக முக்கியமா தெரியும். யார் உங்களுக்கு அழுத்தம் கொடுத்தாங்க, ஏன் நிக்க வேண்டாம்னு சொன்னாங்க, அதை உங்களுக்கு எப்படியா வந்து உங்களை காம்ப்ரமைஸ் பண்ணாங்க அப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும். அப்ப இது மாதிரியான நிலைப்பாடுகளை டெய்லி வந்து நீங்க மாத்தி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க. இப்ப பாண்டிச்சேரியில போயிட்டு திமுக வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணி வந்து சரியான தொகுதி ஒதுக்கலன்னு 3 தொகுதி தனியா நீங்க நிக்கணும்னு சொல்லி கேண்டிடேட் நீங்க தான் அனௌன்ஸ் பண்றீங்க. இப்ப போய் திருப்பி பாண்டிச்சேரியில ஓட்டு கேட்கும் போது விடுதலை சிறுத்தைகளுக்கு இந்த வேட்பாளர்களுக்கு ஓட்டு போட வேணாம், திமுக கூட்டணி கட்சிகள் போடுங்கன்னு நீங்களே பிரச்சாரம் பண்றீங்க. இது என்ன நிலைப்பாடு? ஒரு கட்சியில ஒரு 35 வருட அனுபவமிக்க ஒரு அரசியல் கட்சியோட தலைவருக்கு உண்டான ஒரு அழகா இது? உங்களை எப்படி வந்து இந்த சமூகம் பார்க்கும், அல்லது உங்க கட்சி தொண்டர்கள் உங்கள் நிர்வாகிகள் உங்களை எப்படி பார்ப்பாங்க?
இந்த நிலைப்பாடை நீங்க மாத்த வேண்டிய சூழல் என்ன? அப்படி என்ன அழுத்தம் உங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க? எனக்கு யாராலையும் வந்து அழுத்தம் கொடுக்க முடியாது, என்ன யாரும் மிரட்டவும் முடியாது அப்படின்னு சொல்லி நீங்க ஒவ்வொரு பிரஸ் மீட் கொடுக்கும் போதும் அல்லது நீங்க ஒரு அறிக்கை விடும் போதும் வந்து எண்டுல வந்து ஒரு பஞ்ச் டயலாக் மாதிரி ஒண்ணு விட்டுறீங்க. அது மாதிரி கொடுக்க முடியாதுன்னா இந்த தடுமாற்றங்கள் எங்க இருந்து வருகிறது? நான் சொல்றது இந்த ஒரு தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு கட்சி வந்ததுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு இந்த தடுமாற்றம் வந்தது. ஏன்னா ஒரு கட்சி வளர்ச்சிக்கு அதோட வளர்ச்சியை கொண்டுட்டு போய் எங்க நிறுத்தணும் இல்லை எங்க அதை பிரம்மாண்டப்படுத்தணும்ன்றது ஒரு தலைவருக்கு உண்டான ஒரு ராஜதந்திரம், ஒரு ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நீங்க எடுக்கலாம். அப்போ உங்களுக்கு கிடைச்ச ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி நான் திருப்பி சொல்றேன். விடுதலை சிறுத்தைகளுக்கு கிடைத்த மிகப்பெரிய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி வந்தது. உங்க கொள்கைக்கு எதிரான ஒரு கட்சிக்கு நீங்க போகணும் அப்படின்னு யாரும் உங்களுக்கு சொல்லல. உங்க கொள்கைக்கே ஒத்து போற ஒரு கட்சி கூட நீங்க போய் நின்று உங்க கட்சியை வளர்க்கலாமே. நீங்க ஒரு 8 சீட்டை பிரிச்சு கொடுக்கறதுக்கு நீங்க எவ்வளவு வழி வேதனையை நீங்க Facebookல வந்து ஒரு லைவ் கொடுத்தீங்க. இத்தனை பேர் போட்டி போடுறாங்க, இதுதான் நான் வேட்பாளரை வந்து தேர்வு செய்யற கடைசி தேர்தல்னு சொல்ற அளவுக்கு உங்களுக்கு கட்சிக்குள்ள நிர்பந்தம் இருக்கும்போது இப்படி ஒரு வாய்ப்பு வந்தும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தாம திருப்பியும் உங்களை அவமதிக்கிற ஒரு கூட்டணியிலே நீங்க இருக்கீங்கன்னா உங்களை தடுப்பது எது? உங்களை நிர்பந்திப்பது எது? உங்களுக்கான பிரச்சனை அங்க என்னங்கிறத நீங்க வந்து விடுதலை சிறுத்தைகள் தொண்டர்களுக்கு சொல்லி ஆகணும். நீங்க சொல்லலைன்னா கூட என்ன பிரச்சனைங்கிறது உங்க தொண்டர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். நீங்க ஏன் வெளில வர மாட்டீங்க? அவங்களுக்கு என்ன நிர்பந்தம் இருக்கு? எதை வச்சு உங்களை அமுக்குறாங்க? எதை வச்சு உங்களை அவமானப்படுத்துறாங்க? இவ்வளத்தையும் தாங்கிக்கிட்டு அங்க நீங்க இருக்க வேண்டிய சூழல் என்னங்கிறது கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும். ஆனா தயவு செய்து திருப்பி வந்து திமுக பூஜாண்டி காமிக்கிற மாதிரி சங் பரிவார் வந்துடும், RSS வந்துடும், அதனாலதான் அங்கேயே இருக்கும். நீங்க அங்கேயே இருந்து என்ன பண்ணிட போறீங்க? நீங்க அங்கேயே இருக்கும்போது கூட்டணியில சேர்ந்து தானே நான் எம்எல்ஏ முதல் எம்எல்ஏ சட்டசபைக்கு பிஜேபி வந்துச்சு. இந்த எலெக்ஷன்ல நீங்க நிற்கும் போது தானே 4 எம்எல்ஏ திருப்பி வந்திருக்காங்க. இதெல்லாம் இந்த மாதிரி திருப்பி பேசி பாவம் அந்த மக்களை ஏமாற்றாதீர்கள். முடிஞ்சா நல்லது செய்யுங்க. இப்பவும் ஒண்ணு கெட்டு போயிடல, இன்னமும் உங்களுக்கான சாய்ஸஸ் நிறைய இருக்கு. நீங்க ஒரு ஆளுமை மிக்க தலைவர் தான், அதுல மாற்று இல்லை. எங்கேயோ சிக்கி கொண்டு நீங்க தடுமாறுறீங்க, தவிக்கிறீங்கிறது நல்லாவே தெரியுது. அப்படி ஒரு அழுத்தத்துக்கு நீங்க போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? உங்கள் விடுதலை தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் அவர்கள் எப்படி ஒற்றை முகமோ அதே மாதிரிதான் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒற்றை முகம் திருமாவளவன் அவர்கள் தான். அங்க விழற ஒவ்வொரு ஓட்டும் திருமாவளவன் அவர்கள் முகத்துக்கு தான். அங்க நிக்கிற வேற யாருக்குமே கிடையாது. அப்ப அந்த 2ஆம் கட்ட தலைவர்களை கண்டு நீங்க அஞ்சுவதற்கோ அல்லது அவர்களோட மிரட்டலுக்கு பணிவதற்கோ அல்லது அவர்கள் வேறு கட்சிக்கு சார்பா செயல்படுவதை தடுக்க முடியாமல் இயலாமையில் நீங்க இருப்பதற்கோ சரியான ஒரு தீர்வு அது கிடையாது. இவ்வளவு அதிகாரம் மிக்க, இவ்வளவு வலிமை மிக்க ஒரு திருமாவளவன் அவர்கள் வந்து இப்படி இறங்கி தன் சொந்த கட்சி நிர்வாகிகளையே கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கிற உங்க தொண்டர்கள் மத்தியில போய் சேருதுன்னா அதுக்கு முழு முதல் காரணம் நீங்க தான். நீங்க எந்த அழுத்தத்துக்கு உட்பட்டு நீங்க இருக்கீங்க? ஏன்னா ஒரு விஷயத்த நீங்க பேசிட்டு ரொம்ப வீரவசமா அறிவாலயத்துக்குள்ள போறீங்க, திருப்பி வரும்போது அந்த நிலைப்பாட்டை அப்படியே மாத்துறீங்க. இது கண்கூட எல்லாருமே பார்க்கணும். ஒவ்வொரு மூமெண்ட்லயும் நடந்திருக்கு. நீங்க வெளியில ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் திருப்பி அங்க உள்ள போயிட்டு திருப்பி வந்தீங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் இமிடியேட்டா மாத்துறீங்க. அப்ப அங்க என்ன நடக்குது? அப்ப என்ன நிர்பந்தம் உங்களை பண்றாங்க? எதை வச்சு உங்களை கன்வின்ஸ் பண்றாங்க? இது எல்லாமே கேள்விக்குறியா போகுது. அப்ப உங்களோட இத்தனை ஆண்டு பொது வாழ்க்கைக்கும் ஒரு கரும்புள்ளி மாதிரி இந்த விஷயங்கள்லாம் படிந்துகிட்டே வந்துருது. ஏன்னா உங்க வாழ்க்கையே நீங்க இந்த கட்சிக்கும் இந்த தமிழ்நாட்டுக்கு அர்ப்பணிச்சிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது இந்த செயல்பாடுகள், இந்த 4 எம்எல்ஏ ஜெயிச்சு என்ன மாத்திர முடியும்? உங்களால எதையாவது தடுத்திருக்க முடியுதா? உங்கள் ஆட்சி தானே இருந்தது, உங்கள் கூட்டணி ஆட்சி, நீங்க தூக்கி தோல்ல சுமக்கிற கூட்டணி ஆட்சி தானே இருந்தது. உங்கள் முதல்வர் தானே அங்க இருந்தாரு. எந்த பிரச்சனையை சால்வ் பண்ணீங்க? நீங்க தலித்துக்கு எதிரான எந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிருக்கீங்க? ஏதாவது நடந்திருக்கா? உங்கள் கட்சி கொடியை முதல்ல ஏற்ற முடிந்ததா? இப்ப நடந்தது ஒரு மிக முக்கிய மூத்த அமைச்சர் பிரச்சாரம் பண்ணும் போது அந்த தொகுதியோட மாவட்ட செயலாளர் வேன்ல ஏறாரு, இறங்கியா கீழே அப்படின்னு சொல்லி அவர் அவமானப்படுத்தி கீழே இறங்க வைக்கிறார். இது இப்ப வைரல் ஆச்சு. இது ஒரு எக்ஸாம்பிள். இது மாதிரி எதையாவது உங்களால தடுக்க முடிந்ததா? பிறகு எதற்காக அந்த கூட்டணியில் நீங்க இவ்வளவு முட்டு கொடுத்துட்டு இருக்கணும்? இத்தனை கேள்விகள் நான் கேட்டிருக்கேன். இது மாதிரி பல 100 கேள்விகளை உங்க தொண்டர்கள் கேட்கறாங்க. இது எல்லாத்துக்கும் நீங்க சொல்ற ஒரே காரணம் சங் பரிவார் RSS உள்ள வந்துடும். இது ரொம்ப இதா இருக்கு. ஏன்னா ஒரே விஷயத்த ஒரு தடவை 2 தடவை சொன்னா அது ஏற்புடையதா இருக்கும். நீங்க ஒவ்வொரு தடையும் அதை சொல்லியே பல விஷயத்த நீங்க மறைக்கணும்னு ட்ரை பண்ணும்போது அந்த விஷயமே வந்து முனைவுடைஞ்ச மாதிரி ஆயிப்போயிடும். அந்த எதிர்ப்புங்கிறதே இவர் இப்படித்தான் பேசிட்டு இருப்பார் அப்படிங்கிற நிலைக்கு அது தள்ளப்பட்டுரும். அதனால தயவு செஞ்சு சொல்றேன், உங்களோட அழுத்தங்கள், உங்களோட நிர்பந்தப்படுத்தக்கூடிய அந்த செயல்கள் எல்லாத்தையும் நீங்க புறந்தள்ளிட்டு திருப்பி வீறு கொண்டு நீங்க மேல வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நான் பதிவை சொல்றேன்.
நன்றி.